ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகிரி சேனல். இன்றைக்கி நம்ம மணி பிளான்ட் செடி வந்து நல்லா அடர்த்தியாகவும் அதனுடைய இலைகள் வந்து நல்ல பெரிய இலைகளாகவும் வளர்கிறதுக்கான டிப்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீட்டில் பாருங்கள் எவ்வளோ பெரிய இலைகளாக இருக்குன்னு. மணி பிளான்ட் செடியோட இலைகள் நல்லா நீளமாகவும் இருக்கும், நல்லா பெரிய பெரிய இலைகளாகவும் இருக்கும். இதற்கு என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மணி பிளான்ட் செடியை வந்து அதிகமாக வெயிலில் வந்து வைக்கக்கூடாது. அது வந்து ஈரப்பதத்தை வந்து அதிகமாக உறிஞ்சி கொள்கின்ற தன்மையுடையது தான் மணி பிளான்ட் செடி. நம்ம வந்து நிழலையே வச்சு வளர்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி வந்து கொடுக்கும், நல்ல நீளமாகவும் வளரும். நமக்கு வேணுங்கிற பொழுது அடிக்கடி நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். நிறைய கிளைகள் வைக்கும் மணி பிளான்ட் செடியில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய கிளைகள் விட்டு அதன் மூலியமாக பார்த்திங்கன்னா நிறைய வேர்களும் உருவாகும். இப்போ நான் வந்து நம்ம வீட்டில் வந்து கட் பண்ணி விடலை, ஏன்னா குருவிங்கள்லாம் வந்து காலையில் வந்து அந்த இடத்துல வந்து உட்காருவாங்க. அதனால் வந்து நான் வந்து கட் பண்ணி விடாமல் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம். விடும் பொழுது இன்னுமே நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். மணி பிளான்ட் செடிக்கு நம்ம தண்ணீர் ஊற்றும் பொழுது என்ன பண்ணணும்னா, அதனுடைய வேர்களில் வந்து தண்ணி அதிகமாக கொடுக்கக்கூடாது. கொடுத்தோம்னா சீக்கிரமாக அழுகி போயிடும் மணி பிளான்ட் செடி. லைட்டாக நம்ம தண்ணி விட்டுட்டு அதனுடைய இலைகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து தெளித்து விட்டுறணும் தண்ணியை. அடிக்கடி டெய்லிக்குமே நீங்கள் வந்து தண்ணி ஊற்றும் பொழுது இப்படி ஊற்றி விட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இலைகளும் நல்லா பெரிய பெரிய இலைகளாகவும் இருக்கும். அந்த தண்ணீர் உள்ள ஈரப்பதத்தெல்லாம் அது வந்து எடுத்துக்கொள்ளும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான்